குற்றத்துல பாதிக்கப்பட்டவங்க சில பேர் பேரை சொல்றாங்க. ஆனா போலீஸ் அவங்க இறுதி அறிக்கையில அதாவது சார்ஜ் ஷீட்ல ஆமா சார்ஜ் ஷீட்ல அந்த பேர்களை விட்டுட்டா என்ன ஆகும்? அதோட எல்லாம் முடிஞ்சுதா? போலீஸ் அறிக்கை தான் கடைசி வார்த்தையா இல்ல கோர்ட்டு தலையில முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான கேள்வி. நீரஜ்குமார் எதிர் யூபி அரசு வழக்கு. போலீஸ் விசாரணைக்கும் நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்றத்தோட கடமைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு போராட்டத்தை இந்த கேஸ் நமக்கு அப்பட்டமா காட்டுது. ஆமா, இந்த வழக்குல 2 முக்கியமான சட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு, போலீஸ் குற்றப்பத்திரிகையில சேர்க்காத நபர்களை நீதிமன்றம் தானா முன் வந்து விசாரணைக்கு கூப்பிட முடியுமா? இது முதல் கேள்வி. இன்னொன்னு ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்வி. ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்து 2 மாசம் கழிச்சு இறந்தா அது ஒரு மரண வாக்குமூலம், அதாவது டையிங் டிக்ளரேஷனா ஏத்துக்க முடியுமா? முதல்ல இந்த கேஸோட பின்னணிய பார்க்கலாம். நிஷ்வின்னு ஒரு பெண். ரொம்ப சோகமான கதை இது. ஆமா, அவங்களுக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள். அப்போ அவங்க 4வது முறையா கர்ப்பமா இருந்தப்போ ஆண் குழந்தை தான் வேணும்னு அவங்க கணவர் ராகுலும் புகுந்து வீட்ல இருந்தவங்களும் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. கருவை கலைக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா நிஷி மறுத்துட்டாங்க. இதுல கொடுமையின் உச்சமா மார்ச் 25, 2021 என்ன நடந்தது? புகுந்து வீட்டாரின் தூண்டுதலின் பேர்ல கணவர் ராகுல் நிஷிய துப்பாக்கியால சுட்டதா குற்றச்சாட்டு. கடவுளே! இத அவங்களோட 9 வயசு மகள் சிருஷ்டி கண்ணாலேயே பாத்திருக்கா. அந்த குழந்தை பாத்திருக்கா? ஆமா, நிஷிய மருத்துவமனையில சேர்த்தாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட 2 வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஆனா போலீஸ் என்ன செஞ்சாங்க? அது கணவரை மட்டும் குற்றவாளி ஆக்கிட்டு புகுந்து வீட்டார் மேல ஆதாரம் இல்லைன்னு சொல்லி அவங்க பேரை குற்றப்பத்திரிக்கையில இருந்து நீக்கிட்டாங்க. இங்கதான் அசல் சட்ட போராட்டம் ஆரம்பிக்குது இல்லையா? கரெக்ட். போலீஸ் அவங்க பேரை விட்டாச்சு, இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா நிஷுவோட சகோதரர் விடல. குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 319 பயன்படுத்தி புகுந்த வீட்டாரையும் விசாரணைக்கு அழைக்கணும். அதாவது சமன் பண்ணணும்னு சொல்லி. ஆமா, சமன் பண்ணணும்னு கோர்ட்ல மனு போட்டார். ஆனா கீழ் நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, இதோட கதை முடிஞ்சதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாத்துச்சு. என்ன சொன்னாங்க? கோர்ட் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லுச்சு. பிரிவு 319 கீழே ஒருத்தரை விசாரணைக்கு அழைக்கிறதும் அவங்க குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்றதும் ஒன்னும் இல்ல. ஓஹோ! அதுக்கு ஒரு குட்டி விசாரணை, அதாவது மினி ட்ரையல் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. முதல் பார்வையில, அதாவது பிரைமா ஃபேசி. ஆமா, அவங்களுக்கும் குற்றத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தோணினா போதும், தண்டனைக்கு தேவையான அத்தனை ஆதாரமும் இந்த ஸ்டேஜில் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு நிமிஷம். இதுல மரண வாக்குமூலம் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்களே, அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க. மரண வாக்குமூலம்லாம் சாகுற நேரத்துல சொல்றதுன்னு தான் நாம பொதுவா நினைப்போம். ஆனா நிஷி வாக்குமூலம் கொடுத்து 2 மாசம் கழிச்சு தான் இறந்திருக்காங்க. அப்போ அது எப்படி செல்லுபடியாகும்? இது ஒரு பொதுவான சந்தேகம். கரெக்ட். ஆனா நம்ம இந்திய சட்டம், அதாவது சாட்சிய சட்டம் பிரிவு 32 என்ன சொல்லுதுன்னா, வாக்குமூலம் கொடுக்கும்போது உடனடியா இறந்துடுவோங்கிற பயம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியா? ஆமா, அந்த வாக்குமூலம் அவங்க மரணத்துக்கான காரணம் அல்லது அது சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளை பத்தி இருந்தாலே போதும். அதனால நிஷி 2 மாசம் கழிச்சு இறந்திருந்தாலும் அவங்க வாக்குமூலம் ஒரு செல்லுபடியாகக்கூடிய மரண வாக்குமூலம் தான். அப்போ அந்த 9 வயசு குழந்தை சிருஷ்டியோட சாட்சியம் அதை ஏன் கீழ் நீதிமன்றங்கள் ஏத்துக்கல? ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை நேர்ல பார்த்த குழந்தையோட சாட்சியத்துல சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம். அதையே ஒரு பெரிய காரணமா வச்சு ஆரம்ப கட்டத்திலேயே அந்த சாட்சியத்தை நிராகரிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. சரி. அந்த குழந்தையோட சாட்சியத்தை முழுமையா விசாரிக்க வேண்டியது விசாரணை நீதிமன்றத்தோட கடமை. சரி, அப்போ இந்த தீர்ப்பிலிருந்து பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு என்ன படிப்பினை? போலீஸ் ஒருத்தர் பேரை குற்றப்பத்திரிக்கையில சேர்க்கலன்னா அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? நிச்சயமா இல்ல. இந்த தீர்ப்பு அதான் சொல்லுது. சட்ட போராட்டம் அங்க முடியல. நீதிமன்றத்துக்கு பிரிவு 319 பயன்படுத்தி அவங்கள மறுபடியும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர முழு அதிகாரம் இருக்கு. ஓகே. அப்போ சட்ட வல்லுநர்களுக்கோ? அவங்களுக்கு இந்த தீர்ப்பு 2 விஷயங்களை தெளிவுபடுத்துது. 1, மரண வாக்குமூலத்துக்கு உடனடி மரண பயம் தேவையில்லை. 2, பிரிவு 319க்கான ஆதாரத்தோட தரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதை விட அதிகமாவும் தண்டனை கொடுக்கறதை விட குறைமாவும் இருக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப கடைசியில உச்ச நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களோட தீர்ப்பை ரத்து பண்ணி நிஷியோட புகுந்த வீட்டாரையும் விசாரணைக்கு வர சொல்லி உத்தரவு போட்டுது. ஆமா, இந்த தீர்ப்பு காவல்துறையோட அறிக்கை இறுதியானது இல்ல, நீதிமன்றங்கள் தான் நீதியோட இறுதி பாதுகாவலர்கள்னு மறுபடியும் அழுத்தமா சொல்லியிருக்கு. கரெக்ட். இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. காவல்துறையோட புலனாய்வுல நீதிமன்றம் இப்படி தலையிடுற இந்த அசாதாரண அதிகாரம் உண்மையை கண்டுபிடிக்க அவசியமான ஒரு கருவியா,
இல்லனா நீதி கிடைக்கிறது தேவையில்லாம தாமதப்படுத்துற ஒரு விஷயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?